நாளுக்கு அப்புறம் தக்காளி இப்பதாங்க ரேட்டு சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கிறனால பூவெல்லாம் டிராப் ஆகுது, மகசூலும் ஃபுல்லா குறையுது. இந்த மகசூல் அதிகரிக்கிறதுக்கும் பூவெல்லாம் நல்லா செட் ஆகுறதுக்கும் ஒரு பெஸ்டான ஒரு காம்பினேஷன் சொல்றேன், மறக்காம அதை யூஸ் பண்ணுங்க. அதான் ஸ்ப்ரேயிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டாக் பிளஸ், கோரமண்டல வரக்கூடிய ஃபேண்டாக் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா லிட்டருக்கு 1 மில்லி அளவும், வாழைக்குறால வரக்கூடிய எம்சி செட்டு இது வந்து பாத்தீங்கன்னா லிட்டருக்கு 2 மில்லி அளவுல சேர்த்து யூஸ் பண்ணீங்கன்னா பூ செட்டிங்லாம் அதிகமா நல்லா செட் ஆகுங்க. அதான் நீங்க எந்த மருந்து அடிச்சாலும் சரி அதுக்குள்ள பூ செட்டிங் இந்த 2 காம்பினேஷனை சேர்த்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா பூ ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மகாதன் ஃபிளவரிங் ஸ்பெஷல் 9, 27, 18, 7.5 அதாவது NPK பிளஸ் சல்பர் ஆடா இருக்குங்க. பூ செட்டிங் நல்லா இருக்கும். ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோ அளவுலையும், அது கூட வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் நைட்ரேட் லிக்விட் ஃபார்மேட் இது வந்து பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 2 லிட்டர் அளவுலையும் சேர்த்து கொடுக்கறனால பூ நல்லா செட் ஆகும், அதிகப்படியான மகசூலும் கிடைக்குங்க. உங்க நண்பர்கள் யாராவது தக்காளி நடவு பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நியர்பை யாராவது தக்காளி நடவு பண்ணியிருந்தா மறக்காம நம்ம டிஎன் விவசாயம் அக்ரோ சர்வீஸ் ராயகோட்டியா விசிட் பண்ணுங்க. இது வெறும் பெயர் அல்ல, பல விவசாயிகளின் நம்பிக்கை. டிஎன் விவசாயி மகன் அக்ரோ சர்வீஸ்.